காவேரி விஜயை கேட்காம தான் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண மாட்டேன்னு எடுத்த முடிவில் உறுதியாக இருக்க, இதை பார்த்த சாரதாவும், என்னடி அந்த 2 பொம்பளைங்க வந்து நம்மளோட குடும்பத்தை அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமாவும் நீ விஜய் தம்பியை கேட்காம சைன் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு தாய் கேட்கக்கூடாத கேள்வியை என்னை கேட்க வச்சிடாத. உண்மையாகவே உங்கள் 2 பேருக்கும் நடுவில் என்ன தான் அப்படி இருக்குது? நீ எதுக்காக அவனை விட இவ்வளோ யோசிக்கிறேன்னு கேட்க, காவேரி இதுக்கப்புறமாவும் உண்மையை மறைக்கக்கூடாதுன்றதுக்காக நான் விஜய் கூட பொண்டாட்டியாக நடிக்க மட்டும் இல்லை, பொண்டாட்டியாக மனசார வாழ்ந்திருக்கேன். அதுக்கு அடையாளமாக என் வயிற்றில் அவரோட குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சாரதா, பாட்டி, கங்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்க. காவேரியும் இதுக்கப்புறமாவும் யாருக்காகவும் நான் என் குழந்தையையும் என்னோட புருஷனையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு சூப்பரான முடிவெடுத்து இந்த உண்மையை உடைச்சிருக்காங்க. ஸோ காவேரி இப்படி ஒரு முடிவை எடுப்பாங்கன்னு நீங்கள் யாராவது எதிர்பார்த்தீங்களா? அண்ட் ஆல்சோ காவேரியோட இந்த முடிவை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.